பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாய் ஆகில் உனக்கொரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே. அதாவது தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடில்லை என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே. அருமையான ஒரு பாடல், ரொம்ப முக்கியமான ஒரு பாடலும் கூட. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ யாருன்னு உனக்கு தெரியணும், உனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவரையும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவாத்மா யார் என்று அது எப்படிப்பட்ட தன்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டும், பரமாத்மா யார் என்றும் அவருடைய தன்மைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் ஈஸ்வரன் ஆதார தலைவன் அப்படின்னா நினைச்சுங்களேன், இந்த உலகத்தை படைத்து காத்து இயக்கி அனைத்தும் 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனைத்தான் இங்க ஆதார தலைவன் என்று சொல்லுகிறார். புரியுதா இல்லைங்களா? தன்னையும் அப்படிங்கும்போது நாம உட்காந்து இந்த உடல்ல இருக்கிறோம்ல, நீ யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்கோ, இந்த ஜீவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த ஆத்மானா யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இப்ப வெளியில இருக்கக்கூடிய ஜகத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, ஈஸ்வரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இது ரெண்டையும் நீ தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சுக்கிட்டாதான் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், உனக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் தானாய், அதான் என்ன சொல்றாரு, தலைவன் தானாய் பிரம்மமாய், பிரம்மமும் நீயும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தையும் ஒன்றுதான் என்ற சத்தியமும் அதற்கு அப்பால் தான் புரியும். நீ ஈஸ்வரனையே புரிஞ்சுக்காம, ஈஸ்வரனை பத்தியே தெரியாம நீ பிரம்மமும் நானும் ஒண்ணுன்னா உனக்கு புரியவே புரியாது. ஈஸ்வரனுடைய குவாலிட்டி என்ன, தன்மைகள் என்ன, எப்படி அவர் வெளிப்பட்டிருக்கிறார், அதனுடைய சகுண பிரம்மமாக இருக்கக்கூடிய அவர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்ம உடல்னா என்ன, மனம்னா என்ன, இந்திரியங்கள்னா என்ன, புத்தினா என்ன, வாசனைகள்னா என்ன, கர்மங்கள்னா என்ன, அறியாமைனா என்ன, எப்படி நாம இயங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம தெரியணும். அப்போ ஒன்ன நீ தெரிஞ்சுக்கோ, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கோ. இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பிரம்மமா எது இருக்கிறதோ அதுவும் நீ ஒன்றுதான் என்பதும் உனக்கு புரியும், உனக்கு ஒரு நேரத்திலே தெரிய வரும். பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இப்படி உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ பிரம்மன்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காது. நீ என்னது நித்திய முக்தனாக வாழ்வாய், ஜீவன் முக்தனாக வாழ்வாய், எல்லா துக்கங்களிலிருந்து விடுபட்டவனாய் இருப்பாய். என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே. நீ என்னை கேட்டதுனால நான் உனக்கு இதை சொல்றேன். புரியுதா இல்லைங்களா? சீடன்னா நமஸ்காரம் பண்ணி அழுது புலம்பி எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கன்னு கெஞ்சுறான்.
எப்படியாவது குருவே என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினான். போன பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். அதனால நீ இவ்வளவு தூரம் நீ வந்து எனக்கு இது சொல்லியே ஆகணும்னு வம்படியா இருந்து நீ கேட்கறதுனால உனக்கு சொல்றேன் சத்தியத்தை. நீ யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கோ, ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ, தனக்கு தலைவன் ஆதார தலைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த ஆதார தலைவனும் நீயும் ஒண்ணுதாங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான் முக்தி, அவ்வளவுதான் மோட்சம், இதுதான் உண்மை, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீ கேட்டதுனால உனக்கு சொல்றேன், கேட்காட்டி சொல்ல மாட்டேன். இந்த வகுப்புக்கு வருவதனால் இதை நாம் பகிர்ந்து கொள்றோம், இல்லாயிட்டால் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். புரியுதா இல்லைங்களா? ஏனென்றால் இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லோரும் நீதான் 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 அதுன்னு சொல்லி சொல்லி நம்ம யாருக்கும் என்ன பண்ண முடியாது, இதை காட்ட முடியாது. தீவிர அதை தெரிந்து கொள்ள, சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கையோடு இருந்தால் மட்டும்தான் ரகசியத்தை சொல்ல வேண்டும், பரம ரகசியத்தை சொல்ல வேண்டும். அதனாலதான் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா அர்ஜுனருக்கு சொல்லுவார், இதை அனைவருக்குமானது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க அனைவருக்கும் தானே கீதா, அனைவருக்கும் தானே, எல்லாருக்கும் உண்டான கீதை தான். ஆனா அதுக்கு என்ன இருக்கணும், என் மேல கிருஷ்ணர் மேல ஒரு பக்தி இருக்கணும், அவர் யாருன்னு உனக்கு அடிப்படையில தெரிஞ்சிருக்கணும், அவர் மேல ஒரு ஸ்ரத்த இருக்கணும், அவருடைய வார்த்தைகள்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும், பக்தி இருக்கணும், கேட்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும், தன்னை புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு அர்ஜுனன் தான் பிரச்சனையிலிருந்து வெளிவரணும்ன்ற அந்த ஏக்கத்துல இருந்து தானே கேட்கிறான். கிருஷ்ணர் மேல நண்பனாக இருந்தாலும் ஆழமான ஒரு ட்ரஸ்ட் வச்சு நீங்க சொல்றதை நான் நம்புறேன், நீங்க சொல்லுங்கன்னு கேட்டதுனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு அத்தியாயத்துல இருந்து சொல்றாரு, கிருஷ்ணா கொஞ்சம் சொல்ல, எங்க டைம் பாஸ் ஆகல, எனக்கு கொஞ்சம் அப்படியே சொல்ல, இந்த போர் இன்னும் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 hour இருக்குது, அது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் பேசிக்கிட்டுறேன் அப்படின்லாம் ஒண்ணு கேட்கல. ஒரு குருநாதர்கிட்ட போய், சுவாமி ஏதோ நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்களாமே, என்ன ஞானம் அது கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், கேட்போம், அது உண்மையாலுமே ஞானமா இல்லையான்றது கேட்போம். அப்படிலாம் என்ன, அப்படியா அப்படியா தெரியலீங்களே, அப்படி ஒண்ணும் இல்லைங்களேன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஒதுக்கிடுவாங்க, இல்லாட்டி அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படியா, இந்த கேட்கிற துணின்னு ஒண்ணு இருக்கு, எந்த பாவத்துல கேட்கிறாங்கன்றது, புரியுதா இல்லைங்களா? அந்த பாவனை கேட்டார் போலதான் என்னது பதில் வரும். சில பேர் எகத்தாளமாகவும் வேண்டுமென்றே ஒரு ஒரு குதர்க்க புத்தியிலும் கேட்பார்கள். அப்படிலாம் சொல்லும் போது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லவே தெரியாது என்று சொல்லிவிடு என்று சாஸ்திரம் சொல்லுது. முறைப்படி கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தெரியாதுன்னே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னே சொல்றாங்க. நிறைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இது மென்ஷன் பண்றாரு இந்த இடத்துல, நீ கேட்டதுனால உனக்கு உபதேசிக்கிறேன், நீ விரும்பி விரும்பி என்னை ஆள விடாம காலை பிடிச்சிட்டு கதற, அதனால உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு. அடுத்து அதுக்கு சீடன் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். நல்லது.